நெல்லை மாவட்டத்தில் 5,10,769 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மண்டல தலைவர் ரேவதி பிரபு உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு ஆணையம் அமைத்த நிலையில், விசாரணைக்கு முன்னதாகவே நடிகர் விஜய், நான் சென்னையில்தான் இருக்கிறேன், முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என வீரவசனம் பேசியதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது 12ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகும்படி விஜய்க்கு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும், அப்போது பேசிய வசனத்தை விஜய் இப்போது பயன்படுத்துவாரா அல்லது பாஜகவுடன் இணைந்து நாடகம் ஆடுவாரா என்று தெரியவில்லை எனவும் கூறினார். உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ விசாரணையை கேட்டாலே நியாயம் கிடைத்துவிடும் என்று நினைப்பது தவறு எனவும், ஆந்திராவில் ஒரு ரசிகர் இறந்ததற்காக ஒரு நடிகரே கைது செய்யப்பட்டார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார்.